பாடலை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு. உத்தவன் என்பவர் கிருஷ்ணரின் வாழ்க்கையில் நெருங்கிய நண்பன், பக்தன் மற்றும் அறிவு மிகுந்த ஆலோசகர். அந்த உத்தவனுக்கு கிருஷ்ணர் கூறியதாக அமைந்துள்ளது இந்த பாடல். இந்த பாடலை எழுதியவர் பிரம்மாணன் எனும் ஞானி ஆவார். நண்பனே கேள் ஞானத்தின் சாரம் உரைக்கின்றேன். நண்பனே கேள் ஞானத்தின் சாரம் உரைக்கின்றேன். உனது மனதின் மயக்கத்தை அகற்றி, உனது மனதின் மயக்கத்தை அகற்றி ஞானத்தின் சாரம் உரைக்கின்றேன். நண்பனே கேள் ஞானத்தின் சாரம் உரைக்கின்றேன். அருவமாயிருப்பேன், அனைத்திலும் இருப்பேன். அருவமாயிருப்பேன், அனைத்திலும் இருப்பேன். நீக்கமற நிறைந்திருப்பேன், எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பேன். அதர்மத்தில் உலகம் ஆழ்ந்திடும் போது, அதர்மத்தில் உலகம் ஆழ்ந்திடும் போது, தர்மத்தை நிலை நாட்டிட வருவேன். நண்பனே கேள் ஞானத்தின் சாரம் உரைக்கின்றேன். உனது மனதின் மயக்கத்தை அகற்றி, நண்பனே கேள் ஞானத்தின் சாரம் உரைக்கின்றேன். துஷ்டரை துவம்சம் செய்திடுவேன் நான். துஷ்டரை துவம்சம் செய்திடுவேன். அனுதினம் பக்தி செய்திடும் அன்பர்க்கு, அனுதினம் பக்தி செய்திடும் அன்பர்க்கு அற்புத லீலை காட்டிடுவேன். நண்பனே கேள் ஞானத்தின் சாரம் உரைக்கின்றேன். நண்பனே கேள் ஞானத்தின் சாரம் உரைக்கின்றேன். தினசரி தியானம் செய்திடும் பக்தர்க்கு, தினசரி தியானம் செய்திடும் பக்தர்க்கு அழகிய காட்சி காட்டிடுவேன். அழகிய காட்சி காட்டிடுவேன்.
கூப்பிட வருவேன். நண்பனே கேள், ஞானத்தின் சாரம் உரைக்கின்றேன். நண்பனே கேள், ஞானத்தின் சாரம் உரைக்கின்றேன். என்னையே எண்ணி வாழும் மக்களுக்கு, என்னையே எண்ணி வாழும் மக்களுக்கு எல்லையில்லா உயர்நிலை கொடுப்பேன். எல்லையில்லா உயர்நிலை கொடுப்பேன். இறை நாமத்திலே தியானம் செய்வோரின், இறை நாமத்திலே தியானம் செய்வோரின் பற்றினை அறுத்து பரம பதநிலை அருள்வேன். நண்பனே கேள், ஞானத்தின் சாரம் உரைக்கின்றேன். உனது மனதின் மயக்கத்தை அகற்றி ஞானத்தின் சாரம் உரைக்கின்றேன்.